அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல வந்த மிகப்பெரிய சேஞ்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாலுமே ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு 8வது வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றங்களை துணிந்து எடுத்திருக்காங்க ஒரு மத்திய அரசாங்கம். உண்மையிலேயே எந்தெந்த சேவைகள், எந்தெந்த குட்ஸுகள் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற துறையை மிக சரியா கவனிச்சோ அனலைஸ் பண்ணி இந்த வரி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே தயாராகிக்கிங்க. நம்ம தொடர்ந்து இதுல இருக்கிற சேஞ்சஸ பத்தி ஒரு தனித்தனி வீடியோவா போடுறோம். மறக்காம என்னுடைய யூடியூப் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் இந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு இந்த 56வது மாதத்துல நாங்க இந்த இண்டஸ்ட்ரி, எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு உங்க கமெண்ட்ல தெரிவிச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த வீடியோவை நம்ம போடுறதுக்கு தயாரா இருக்கோம். தேங்க்யூ. நம்ம இப்போ இன்னைக்கு எடுத்திருக்கிற வீடியோ என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சில சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மிக அதிகமாக இந்தியாவோட நுகர்வு கலாச்சாரம், அதாவது கன்சம்ஷன் ஜாஸ்தி இருக்கிற ஸ்டேட்ஸ்ல என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கோ அந்த சர்வீசஸ்க்கு உண்டான டாக்ஸ் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமா இருங்க. உங்க கிளைண்ட்ஸோ இல்லை நீங்க வியாபாரம் பண்றீங்க, உங்க சர்வீசஸா இருந்துச்சு அப்படின்னா அதுல ரேட் டாக்ஸை குறைச்சிருக்காங்க. அதுல 1, 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னா, நம்ம மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் நம்மளை அலங்கரிச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற இதுல இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய குரோத்ல வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பியூட்டி பார்லர் ஆகட்டும், ஃபேஷியல் சர்வீசஸ் ஆகட்டும், ப்ளீச்சிங் சர்வீசஸ் ஆகட்டும், வீட்டுக்கு சரியாதாகட்டும், ஒரு கல்யாணத்துக்காக போய் மணப்பெண்ணுக்கு பிரைட் க்ரூம்ஸ் அவங்களுக்கு பண்ற சர்வீசஸ் ஆகட்டும், ஹேர் ஸ்பா கட்டிங், இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு லார்ஜ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி லிஸ்ட்ல ஒன்னான பியூட்டி சர்வீசஸ்க்காகட்டும், அடுத்து ஒரு பிசிக்கல் வெல். அதாவது என்ன சார் பிசிக்கல் வெல் அப்படின்னா, நம்ம ஜிம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஜிம்முக்கு இது வரைக்கும் 18% டாக்ஸ் போட்டு வர இன்புட்டை எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஜிம் ஆகட்டும், சலூன் ஆகட்டும், பார்பர் ஷாப்ஸ் ஆகட்டும், யோகா கிளாஸஸ், ஒரு கமர்ஷியல் யோகா கிளாஸஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே 21/9 வரைக்கும் 18% டாக்ஸும் அதுக்கு உண்டான ஐடிஸும் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிய உடனடியாக 22/9 முதல் 5% மாத்திட்டாங்க. ரெண்டாவது, இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இன்புட் டாக்ஸும் எடுத்துக்கலாங்க. ஸோ ரேட்டா 18% குறைச்சிட்டாங்க. 5% வசூல் பண்ணா போதும், அதுலயும் இன்புட் எடுத்துக்கங்கன்னு ஒரு அதிர்ச்சியான சந்தோஷத்தரமான, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இது வரைக்கும் 18% கட்டுறப்போ ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டா 5% வசூல் பண்ணா போதும், இன்புட்டும் எடுத்துக்கலான்டாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த இன்வெர்டடும் கரெக்ட் ஆயிரும், கஸ்டமருக்கும் இதனால பெனிஃபிட் வரும். ஸோ டேக் அவே ஃப்ரம் இந்த சேஞ்சஸ். ஒரு பியூட்டி பார் சர்வீசஸ் பண்றீங்க, ஜிம் பண்றீங்க, சலூன், பார்பர் ஷாப், யோகா சென்டர்ஸா இருந்ததுன்னா உங்களுடைய டாக்ஸ் ரேட் 22/9 முதல் 5% வசூல் செய்தால் போதும், வித் ஐடிசியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜாப் ஒர்க். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஜாப் ஒர்க் இண்டஸ்ட்ரியும். இந்த ஜாப் ஒர்க் இண்டஸ்ட்ரிய கொஞ்சம் நிறைய பிரிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஜாப் ஒர்க்குள்ள இன்வெர்டட் டாக்ஸ் ரேட் நாங்க நிறைய வர்றதுனால ஒரு பிரைஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்வெர்டட் மூலமா கன்சியூமருக்கு பிரைஸ் ஜாஸ்தி ஆகுறத ரெடியூஸ் பண்றோம் அப்படின்ட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே 12% வித் ஐடிசியா இருந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தடாலடியா விலையை குறைச்சு 5% வித் ஐடிசியா மாத்திட்டாங்க. ஸோ எதெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு அம்பர்லா, ஒரு பொதுமக்கள் பயன்படுத்துற குடை இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த கொடைக்காக நீங்க செய்யற ஜாப் ஒர்க் இருந்துச்சுன்னா 12% இருந்து செப்டம்பர் 22 முதல் 5% மாறிடுச்சு. பிரிண்டிங் ஆஃப் குட்ஸ், ஒரு சில நிறைய இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியாஸ் மூலமா எல்லா குட்ஸ்லயும் அந்த பிரிண்டிங் வருது, பேனா, பென்சில், கப்பு, இந்த மாதிரி பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 12% இருந்து 5% சாப்டர் 48 அல்லது 49 வர குட்ஸுக்கு உண்டான பிரிண்டிங் சர்வீசஸை 5% மாத்திருக்காங்க. பிரிக்ஸ்,
ஒரு செங்கல் சார்ந்த ஜாப் ஒர்க்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் 12ல இருந்து 5% மாத்திருக்காங்க. ஹார்பா மெடிக்கல் சர்வீசஸ் வந்து 12%ல இருந்து 5% மாத்திருக்காங்க. தோல் லெதர் ஸ்கின்ஸ் ஹைட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஜாப் ஒர்க்ஸ் சாப்டர் 41ல வர ஹெயின்ஸ் ஸ்கின்ஸ் லெதருக்கு உண்டான ஜாப் ஒர்க் சர்வீசஸ் எல்லாமே, ஏன்னா ஃபுட்வேரோட டாக்ஸ் குறைச்சிட்டாங்க. ஸோ இதுலயும் 12% தான் இன்வெர்டட் வருங்கிறதுனால இதையும் குறைச்சு 5% மாத்திருக்காங்க. ஸோ டேக் அவே ஃப்ரம் த இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், பியூட்டி பார், ஜிம், சலூன், பார்பர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 22/9 முதல் 5% வித்தவுட் ஐடிசி, அதாவது ஐடிசி எதுவுமே எடுக்க முடியாத கண்டிஷன்ல கொண்டு வராங்க. ஜாப் ஒர்க் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து வித் ஐடிசியோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில மைன்யூட் சேஞ்சஸ் வித் ஐடிசி வித்தவுட் ஐடிசி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா போனீங்க. ஸோ பியூட்டி பார், ஜிம் அவங்களுக்கு எந்த விதமான ஐடிசியும் கிடையாது. 18% 5% வசூல் பண்ணணும். ஜாப் ஒர்க்கருக்கு மட்டும் வித் ஐடிசியோட இதை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேற எந்த இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.